இன்னைக்கு வந்து எங்க அத்தை வந்து இந்த குக்கு வித் கோமாளில செஞ்ச மாதிரி யாம்ல வந்து பிரெஞ்ச் ஃப்ரை செய்ய போறாங்க. அதாவது இந்த சேனக்கிழங்கு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பிரெஞ்ச் ஃப்ரை. சோ இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறேன். அப்புறம் எங்க அத்தை செய்யறத நீங்க பாருங்க. ஓகே, வாங்க சமைக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு அதுல உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி எதுக்கு ஆட் பண்றோம்னா சேனையில சொரிச்சல் தன்மை இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் லைட்டா கொதி வர ஸ்டார்ட் பண்ணும்போது சேனையை நீட்டமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணா உடையிற மாதிரி இருக்கும் பாருங்க. இப்ப வேக வச்ச சேனையை தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுல மிளகா பொடி, கார்ன்ஃபிளவர், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வேக வைக்கும் போது போட்டிருக்கோம், அதுக்கும் மேல தேவைப்பட்டதுனால கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொடியெல்லாம் சேனையோட ஒரு சேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள சைடுல ரீஃபைண்ட் ஆயில சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த சேனையை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ட்ரை பண்றதுனால கரம் மசாலா போடல, பட் போட்டா அந்த ஃபிளேவரும் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனையை 90% குக் பண்ணி எடுத்ததுனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. 2 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு எடுத்துட்டீங்கனாலே போதும், சூப்பரா வந்துடும். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அப்ப எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாத்திரலாம். ஸ்ரீனிகேஷ், இங்க வா பாப்போம். சோ இப்போ நம்மளோட யாம் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம். ஓ, பார்க்க மாதிரி நல்லா இருக்கு. வாவ், சூப்பர் டேஸ்டா இருக்குது. சோ இந்த சேனக்கிழங்கு பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பரா பிடிக்கும். நீங்க சஷ்வான் சட்னி கூட தொட்டுக்கலாம், இல்ல நீங்க ஏதோ சாப்பிடலாம். இது நல்லாதான் இருக்குது. வெறுமனே கூட சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரதுக்கு டிபிடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.